அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி டிப்ளமோ எக்ஸாம்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. மெக்கானிக்கல் அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் முடிஞ்சிருச்சு. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமாக ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஸோ இதில் எப்படின்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1ல 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், பார்ட் 2ல 100 கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா டிப்ளமோ மெக்கானிக்கல். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் நடந்த எக்ஸாம். ஸோ அதனால இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல். இதுல 1 to 100 கொஸ்டின், அதுக்கப்புறம் 2ல இருந்து 101ல இருந்து 200 கொஸ்டின், அதுக்கப்புறம் எம்ஏ எக்ஸாம் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் எம்ஏ எக்ஸாம் உங்களுக்கு வரும். கண்டிப்பா என்ன பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மெட்டீரியல்ல இருந்து இந்த 100 கொஸ்டின்ல இருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நான் இதை கடைசியா சொல்றேன் உங்களுக்கு. நம்ம இதுல இருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நம்மளோட பேஜ் டீட்டெயில்ஸோட போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எத்தனை கொஸ்டின் வந்துச்சு அப்படின்றத நான் கடைசியா சொல்லுவேன். ஸோ என்னென்ன கொஸ்டின் வந்துச்சு அப்படின்றத இது ஒரு நம்ம தனி வீடியோவா பார்ப்போம். நீங்க எந்த அளவுக்கு கமெண்ட் பண்றீங்க, எத்தனை கொஸ்டின் வந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இது வந்து 200 கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெலகிராம் குரூப்ல நான் அப்டேட் பண்ணிடுவேன் ஆன்சர் கீ PDF. ஸோ அது வந்து இது வந்து டென்டேட்டிவ் தான், தவறா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அக்யூரேட்டா எடுத்திருக்கேன். முடியாத பட்சத்துக்கு தவறுனா நீங்க வந்து கீழே கொஸ்டின் நம்பரை போட்டு இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்றத தாராளமா போடு. சரியா? ஏன்னா எல்லாருமே வந்து சரியா நம்ம சொல்ல முடியாது. ஸோ வாங்க ஆன்சர் கீக்குள்ள நம்ம போயிடுவோம். சரியா? மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following hidden loss in TPM? TPM ஓட hidden loss என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ hidden loss என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மைனர் ஸ்டாப்பேஜஸ். மைனர் ஸ்டாப்பேஜஸ். மற்றதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் லாசஸ்ல வரும். சரிங்களா? மற்றதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 பிக் லாசஸ் இருக்கு. எதுல? சரிங்க, இன்னொரு சைமல்டேனியஸா இது ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது என்னால முடிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ரைட். ஸோ மொத்தம் எத்தனை பிக் கிளாஸஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 பிக் கிளாஸஸ் இருக்கு. சரிங்களா? 6 பிக் கிளாஸஸ் இருக்கு. அந்த பிக் கிளாஸஸ்ல வரக்கூடியதான் பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபுல்லாவே. சரியா? இது இந்த ரெடியூஸ் ஸ்பீடு, எக்யூப்மெண்ட் பில்லட், செட்டப் ஆஃப் மிஷின்ஸ். சரியா? ஹிடன் லாஸ்ன்றது மைனர் ஸ்டாப்பேஜ். ஓகே, நெக்ஸ்ட், which of the following is a not a goal of TPM? TPMனா என்னன்னு தெரியுமா? TPMனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ். டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ். டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ். சரியா? அதான் TPM. ஸோ TPMோட கோல் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ லாஸ் ஆஃப் மேன் ஹவர்ஸ். ஜீரோ லாஸ் ஆஃப் மேன் ஹவர்ஸ் தான் இருக்காது. சரியா? கிளியராங்க? கிளியரா? மற்றது எல்லாமே TPMல வரக்கூடியது. அடுத்து இன் TPMல இருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. OEE மீன்ஸ் அப்ரிவேஷன் கேட்டிருக்காங்க. OEE அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ். ஓவரால் எக்யூப்மெண்ட் எஃபெக்டிவ்னஸ். சரியா? ஓகே. which one of the following control chart is used for variables? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மெட்டீரியல் இருந்து அப்படியே டைரக்டா கேட்டிருக்காங்க. இது நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின் வச்சு தனியா அனலைஸ் பண்ணி கண்டிப்பா போடுவோம். கண்டிப்பா வந்து அப்ப வந்து வீடியோக்கு தெரியும் இவ்வளவு கொஸ்டின் வந்திருக்கா அப்படின்றது. ஏன்னா மொத்தமா 200 கொஸ்டின் எத்தனை கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரியா? அதே மாதிரி எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க, இந்த ஆன்சர் கீ முடிஞ்சப்ப ஆன்சர் கரெக்டா இருக்கீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை வச்சுதான் நம்ம கட் ஆஃப் அனாலிசிஸ் போட முடியும். சரிங்களா? which one of the following control chart is used for variables அப்படின்னு பார்த்தீங்கன்னா R chart. R சார்ட்டும் X bar chart. R சார்ட்டும் X bar, R and X bar chart இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சார்ட் வேரியபிள்ஸ்க்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், the 3 time estimates that are used in PET are. ஸோ என்னென்ன டைம் அப்படின்றதை கேட்டிருக்காங்க. என்னென்ன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமிஸ்டிக் டைம், மோஸ்ட் லைக்லி டைம், பெசிசிமிட்டிக் டைம். சரியா? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நம்ம பார்த்த பெட்னா 3 டைம், CPMனா 1 டைம் அப்படின்றது. அடுத்து prescribing when and where each operation necessary to manufacturing product is to be performed is called. அதாவது where each operation இந்த சென்டென்ஸ் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டென்ஸ் வந்துருச்சுனாலே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்டிங். எங்க ஆப்ரேஷன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து ரூட்டிங். என்ன ஆப்ரேஷன், வாட் வென்னு அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து ஷெடியூலிங். வாட் வென்னு வந்துச்சுன்னா அது வந்து என்னது? ஷெடியூலிங்.
சரியா? ஓகே. நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின். ரூட்டிங் இஸ் த எசென்சியல் இன் த ஃபாலோ டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி. ஸோ என்ன இண்டஸ்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி இண்டஸ்ட்ரி. நீங்க இந்த அசோக் லேலண்டு இந்த மாதிரி காரு ட்ரக் இந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ரூட்டிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல 2013 கேட்ட கொஸ்டின், அப்படியே ஆப்ஷன் மாறாம கேட்டிருக்காங்க. 2013 உத்தரகாண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இது. சரியா? ரைட். ஓகே. நெக்ஸ்ட். In standard time calculation, the allowances that should not exceed 5%, அதாவது 5%க்கு மேல போகாம 5% கொடுக்கக்கூடிய அலவன்சஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலவன்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது 8வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, கண்டிஜென்சி அலவன்ஸ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பார்ட் டைம் ஆஃப் டைம் ஸ்டடி. அதாவது டைம் ஸ்டடியில எது வந்து எந்த அலவன்சஸ் யூஸ் ஆகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைமென்ஷனல் அலவன்ஸ். இது வந்து டூல்ஸ்க்காக யூஸ் பண்ணுது. சரியா? அடுத்து ஒர்க் மெஷர்மெண்ட் இஸ் யூஸ்டு டு மெஷர். ஒர்க் மெஷர்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதான்? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. சரியா? அடுத்து ரிலாக்ஸேஷன் அலவன்சஸ் given ஃபார் ஒர்க் டைம் ஸ்டடி இஸ் அபவுட். இது வந்து டைரக்டா எதுல கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மீடியம் மெட்டீரியல்ல இருந்துச்சு இந்த கொஸ்டின். தமிழ் மீடியம் மெட்டீரியல் 4 to 7%. 4 to 7%. In the scale of rating factor, the standard rating of average worker is average worker. Standard ratingல average worker எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100%. இதே வந்து நார்மல் ரேட்டிங், இது வந்து ஸ்டாண்டர்ட் ரேட்டிங். நார்மல் ரேட்டிங் அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 75% வரும். சரியா? கிளியரா? அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் ஆன் டைம் ஸ்டடி அலவன்சஸ். டைம் ஸ்டடி அலவன்சஸ் பொறுத்து பர்சனல் அப்படின்னா கோயிங் டு ரெஸ்ட் ரூம், அப்போ வந்து 3. சரியா? 3. இன்டர்ஃபியரன்ஸ்னா ஆப்ரேட்ஸ் மோர் தென் 1 மிஷின்ஸ், இது வந்து 4. அப்போ 3 4 எங்க இருக்கு? 2 இடத்துலயுமே போறது. ஓகே. ஃபேட்டிக் அலவன்சஸ்னா டயர்னஸ் டியூ டு கண்டினியூஸ் ஒர்க். கண்டிஜென்சி அளவுனா எக்ஸ்ட்ரா டைம் டு ஃப்ரீ ஒர்க். அப்போ 3 1 2 4 ஆப்ஷன் என்ன வரும்? 13க்கு 3 1 2 4 ஆப்ஷன் ஏ தான் வரும். சரியா? ரைட். 14. An operation process chart used in method gives details about ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் ப்ராசஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ இதுவும் இருக்கு. ஸோ நான் அந்த என்னென்ன கொஸ்டின் வந்துச்சுன்னு தனியாக கண்டிப்பாக நான் வீடியோ போட்டே ஆகும். அந்த வீடியோவில் தெரிஞ்சிடும் நம்ம மெட்டீரியல் ஒர்த் இல்லையா அப்படின்றத. அந்த மெட்டீரியல் தெரிஞ்சிடும். அடுத்து வர எக்ஸாமுக்கு நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு அப்போ முடிவு பண்ணிக்க. உடனே வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா 100க்கு எத்தனை கொஸ்டின் வந்திருக்கும் அப்படின்றத நான் கேட்டிருந்தேன். 100 கொஸ்டின்ல கிட்டத்தட்ட 45 கொஸ்டின். எவ்வளவுங்க? 45 கொஸ்டின் வந்து 100ல 45 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம மெட்டீரியல்ல இருந்து வந்திருக்கு. டிப்ளமோ மெக்கானிக்கலுக்கு 100க்கு 40 கொஸ்டின், 45 கொஸ்டின். இப்ப 200க்குன்னா அது எவ்வளவு வந்திருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல நம்ம அடுத்து ஃபுல்லா பார்த்துருவோம். கண்டிப்பா இது தனியாவே வீடியோ போடுவோம். டிப்ளமோ மெக்கானிக் இருக்கு, அதே மாதிரி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு தனித்தனியா வீடியோ செப்பரேட்டா போடுவோம். கண்டிப்பா அடுத்த தடவை நீங்க வந்து இதை மெட்டீரியல் வாங்கலாமா வேணாமான்றது ஒரு டவுட்டே இல்லாம ஒரு கிளாரிபிகேஷன் இதுல கிடைக்கும். சரியா? ஸோ வேணுங்கிறவங்க வேற எதுவும் மெட்டீரியல் இல்லை சார் நான் நம்பிக்கையா இருக்கு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட rlaacademy.com வெப்சைட்ல போங்க. எல்லா மெட்டீரியலும் பிடிஎஃபா இருக்கு. ஜிஎஸ் தமிழ் எல்லாமே இதுல என்ன கேட்பாங்க. ஸோ டிஆர்பிக்கு நான் அப்டேட் பண்ணல, அது நம்ம என்னன்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து which of the following is not examined in the method study? not examined. ஸோ மெத்தட் ஸ்டடியில பாத்தீங்கன்னா CDIM அப்படின்னு வரும். செலக்ஷன், ரெக்கார்ட், மெத்தட், அப்புறம் வந்து எக்ஸாமின், டெவலப், இன்ஸ்டால், சரிங்களா, மெயின்டைன் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதுல வந்து எக்ஸாமின்ல எது வந்து மெத்தட் ஸ்டடியில வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 15 என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 15 ஆப்ஷன் பி. The flow material between functional areas plant is recorded. Functional areas 16 என்னன்னா flow chart. Which one of the following is prevention measure of accident? Prevention measure of accident என்னன்னா அதாவது எது ஆக்சிடென்ட்டை தடுக்கக்கூடியதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா providing automatic quick stoppage devices. ஸோ தவறு எது இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணிருங்க. சரிங்களா? The layout in which breakdown of one machine leads to stoppage of production line is one machine. ஸோ எதுன்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் லேஅவுட். இதுதான் வந்து லைன் லேஅவுட் அழைக்கப்படும். சரிங்களா? லைன் லேஅவுட் அழைக்கப்படும். ஏன்னா இந்த லைன் லேஅவுட்ல ஏதாச்சும் ஒரு மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா டோட்டல் ப்ரொடக்ஷனுமே நிப்பாட்டிடுவாங்க. சரிங்களா? ப்ராசஸ்க்கு லேஅவுட்டுக்கு இன்னொரு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் லேஅவுட், அதர் நேம்.
ப்ராசஸ் லேஅவுட்டுக்கு தான் அதோட நேம் வந்து ஃபங்க்ஷனல் லேஅவுட். ஃபிக்ஸ்டு பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் லேஅவுட். ஸ்டாட்டிக் லேஅவுட் சரியா. அடுத்து இந்த பிரின்சிபல் ஆஃப் பிளான்ட் லேஅவுட் தட் அவாய்ட்ஸ் பேக் ட்ராக்கிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ இதுவும் அப்படியே இருக்கு, நம்மளோட மெட்டீரியல்ல அப்படியே இருக்கு. 19க்கு பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளோ. பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளோ. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். இது தமிழ் மீடியம் மெட்டீரியல்ல அப்படியே கொடுத்துருப்பாங்க. கூகுள்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மிஷின் ஷாப்புக்கு, ஹெல்மெட்டுக்கு மைன்ஸ், கிளவுஸ் வந்து ஃப்ளோர் ஃபோர்ஜிங் ஃபேக்டரி, ரெசிபிரேட்டர்ஸ் வந்து ஃப்ளோர் மில்ஸ். 3-1-2-4 3-1-2-4 20க்கு ஆப்ஷன் பி. அடுத்து 21. Which of the following is environmental factor causing accident? Which of one of the following is environmental factor causing accident அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்விரான்மெண்டல் ஃபேக்டர். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னா இங்க பாருங்க புவர் வென்டிலேஷன், அதாவது காற்றோட்டம், அதுதான் வந்து தப்பா இருந்துச்சுன்னா இது ஒன்று என்விரான்மெண்டல் ஃபேக்டரா கன்சிடர் பண்ணப்படும். அடுத்து 22. சீக்வன்சஸ் ப்ராசஸிங் சிம்பிள் வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். சிம்பிள் வேப்பர் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம் 22க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. கம்ப்ரஷன், கண்டென்சேஷன், எக்ஸ்பென்ஷன், எவாபரேஷன் சரியா. டூரிங் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் ஹீட் இஸ் ரிஜெக்டட் பை த ரெஃப்ரிகண்டியன். ஸோ இதுக்கெல்லாம் தனியாக சொல்யூஷனும் நம்ம பார்ப்போம் சரிங்களா. இன்னைக்கு ஆன்சர் மட்டும் நம்ம பார்ப்போம், சொல்யூஷன் அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். 23க்கு ஏ சரியா, கண்டென்சர். அடுத்து 24. சைக்ரோமீட்டர் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் மெஷர்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா போத் ட்ரை அண்ட் வெட் பல்ப் டெம்பரேச்சர். இதெல்லாம் நம்ம அந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ல பார்த்தோம் இதெல்லாம். In vapor compression refrigeration system for which of the following process throttle valve is used? Throttle valve வந்து எந்த இடத்துல ப்ராசஸ்ல யூஸ் ஆகுதுன்னு கேட்டாங்க. 25. ஆப்ஷன் சி எக்ஸ்பென்ஷன். ஆப்ஷன் சி எக்ஸ்பென்ஷன். அடுத்து ஹியூமிடிட்டிக்கு இன்னொரு பெயர் என்னன்னு கேட்டாங்க. ஹியூமிடிட்டிக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹியூமிடிட்டி ரேஷியோ இஸ் கால்ட் ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டி சரியா. A purpose of moderator is nuclear power plant. Nuclear power plantல மாடரேட்டரா எது யூஸ் ஆகுதுன்னு ஒரு கொஸ்டின், அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு ஒரு கொஸ்டின். எதுக்காகனா நியூட்ரான்ஸ், மூவிங் நியூட்ரான் குறைக்கிறது, ஸ்பீடை குறைக்கிறது சரியா. அதே மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர்ல என்ன இது வந்து மாடரேட்டா யூஸ் பண்ணுவாங்கன்னா கிராஃபைட். கிராஃபைட்டை தான் மாடரேட்டரா யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து தாராப்பூர், இது வந்து ஜிஎஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின், அதை இங்கேயும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபாலோயிங் தாராப்பூர்ல அமைஞ்சது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1969 நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஆமா 1969ல நியூக்ளியர் பவர் பிளான்ட் தான் திறந்து வச்சாங்க தாராப்பூர் சரியா. அடுத்து லோகோமோட்டிவ் பாய்லர். ஸோ இதுவும் நம்ம மெட்டீரியல் இருக்கு, அது நம்ம அதுல சொல்லிடுவோம் சரியா. லோகோமோட்டிவ் பாய்லர் இஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சி மல்டி டியூபுலர், அதே மாதிரி ஹரிசாண்டல் இன்டர்னலிஃபைடு மொபைல் பாய்லர் சரியா. அது வந்து எப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து நம்மளோட மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா டைரக்டா சில கொஸ்டின் கேட்டுவாங்க, சில கொஸ்டின் கண்டென்ட்டுக்குள்ள இருக்கும், அதை நம்ம புரிஞ்சு அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அது நிறைய பேர் தப்பு பண்ணிருக்கோம் சரியா. The device used to heat the inlet feed water by waste flue gases is called. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா எக்கனாமிசர். ஸோ 31க்கு ஆன்சர் என்ன எக்கனாமிசர் சரியா. தவறு எதுவும் இருந்தா தவறு செய்து கீழே போட்டுருக்கோம். The main function of air pump is to maintain gas in the condenser. So air pump ஓட main function என்னன்னு கேட்டிருக்காங்க. 32 ஆப்ஷன் ஏ வேக்கம் சரியா. அடுத்து the major loss that occur in a boiler is due to என்னன்னு பாத்தீங்கன்னா dry flue gases. dry flue gases. ஸோ எல்லாருமே யோசிப்பீங்க மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு அடுத்து நம்ம ஆன்சருக்கு கண்டிப்பா போட்டுருவோம் சரிங்களா. ஏன்னா கரெக்டா எடுத்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கு அடுத்து நம்ம நாளைக்கு நாளை கழிச்சுக்குள்ள எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா. ஓகே, வேப்பர் ஏசியா என்னன்னு பாத்தீங்கன்னா மிக்சடு பேஸ் ஆஃப் லிக்யூட் அண்ட் கேஸ். லிக்யூட் அண்ட் கேஸ் சேர்ந்ததுதான் வேப்பர். 34க்கு பி. 35 இன்டர்கூலிங் இஸ் ப்ரொவைடட் பிட்வீன் two stages of compressor. அடுத்து during compressor in process in air compressor which of the following remains constant? ஸோ இது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எது கான்ஸ்டன்டா இருக்கும் 36க்கு எதுன்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர். கம்ப்ரஷன் ப்ராசஸ்ல ஏர் கம்ப்ரஷன்ல என்னது இருக்கும் டெம்பரேச்சர் தான் கான்ஸ்டன்ட். ஒர்க் டன் ஆன் த ஏர் இஸ் மினிமம் when the compression is. ஒர்க் டன் ஆன் த ஏர்னா மினிமமா இருந்துச்சுன்னா அது கம்ப்ரஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 37 ஆப்ஷன் சி ஐசோதெர்மல் சரியா. 38 which of the following compressor always used as a multi-stage? மல்டிஸ்டேஜா எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்ரஸர் எதுன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரிபிகல் கம்ப்ரஸர் கரெக்டா. 38 எஸ்
அடுத்து இந்த டீசல் சைக்கிள் நார்மலி ஆப்ரேட்ஸ் வித் கம்ப்ரஷன் ரேஷியோ இன் த ரேஞ்ச் 39. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டீசல் சைக்கிள் என்னது, டீசல் சைக்கிள் தான் கம்ப்ரஷன் இக்னிஷியன் இன்ஜின் சொல்லுவாங்க, கம்ப்ரஷன் இக்னிஷியன் இன்ஜின். பெட்ரோல் சைக்கிள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெட்ரோல் சைக்கிளை வந்து ஸ்பார்க் இக்னிஷியன் சொல்லுவாங்க, ஸ்பார்க் இக்னிஷியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பெட்ரோல் சைக்கிள் அல்லது ஓட்டோ சைக்கிள் சொல்லுவாங்க, ஓட்டோ சைக்கிள். அதோட கம்ப்ரஷன் ரேஷியோ என்னன்னா 6:20. சரியா? அடுத்து கம்ப்ரஷன் இக்னிஷியன் இன்ஜின் ஒர்க்ஸ் ஆன், கம்ப்ரஷன் இக்னிஷியன் எதுல ஒர்க் ஆகுதான், டீசல் சைக்கிள். இப்பதான் சொன்னோம் மேலேயே அந்த கொஸ்டின். which of the following has the highest efficiency of the given temperature limit, அதாவது கொடுத்திருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ல எது ஹையஸ்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க, எது கார்னட் சைக்கிள். சரியா? நெக்ஸ்ட் கம்ப்ரஷன் ரேஷியோ ஆஃப் ஒன் ஓட்டோ சைக்கிள் given by the ratio 42. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் பிஃபோர் கம்ப்ரஷன் டிவைட் பை வால்யூம் ஆஃப்டர் கம்ப்ரஷன். சரியா? அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இண்டிகேட்டட் பவர் சீக்வல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும், பாருங்க. இண்டிகேட்டட் பவர் ஸோ பிரேக் பவர் அதாவது ஃப்ரிக்ஷனல் பவர் IF equal to IP minus IB. கரெக்டா? அப்ப இது கரெக்ட், ஒன்னு கரெக்ட். மெக்கானிக்கல் எஃபிஷியன்சி பிரேக் பவர் பை இண்டிகேட்டட் பவர் இதுவும் கரெக்ட். ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி இது கரெக்டா தப்பா? ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி இது மட்டும் தாங்க எனக்கு கன்ஃபியூஷனாவே இருக்கு. இருங்க அப்படியே போட்டுருவோம், லிட்டில் பிட் சின்ன கன்ஃபியூஷன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதாவது ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி அப்படின்னா என்ன, ஸோ இது ஒண்ணுதான் கன்ஃபியூஷனாவே இருந்தது. பார்ப்போம். ரிலேட்டிவ் எஃபிஷியன்சினா இண்டிகேட்டட் தெர்மல் பை எஃபிஷியன்சி. ஓகே, ஸோ அப்ப என்ன வரும், ஸோ ஏர் ஸ்டாண்டர்ட் எஃபிஷியன்சி தவறுங்க. சரிங்களா? அப்போ 1, 2 கரெக்ட். என்னது 1, 2, 6 கரெக்ட், 3 வந்து ராங்கு. சரியா? 3 வந்து ராங்கு. அடுத்து இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் கார்பரேட்டர் இஸ் 2. ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்ம டூ வீலர்ல இருக்கக்கூடியது ஏர் பிளஸ் பெட்ரோல். கார்பரேட்டர் வேல்யூ ஃபியூல் பிளஸ் ஏர் மிக்சர் தான் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். 44க்கு பி. 45 ஸோ இது வந்து டைரக்டா கொடுக்காம எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பாருங்களேன், ஃபாரடே அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னட்டிசம் வந்துருவாரு. ஃபாரடே போர் கொள்கை, போரோட அணுக்கொள்கை அப்படின்றது தெரியும். அப்ப இது வந்து 3. அப்ப 3 1 முடிகிற மாதிரி ஆப்ஷன் சி தான் இருக்கு. முடிஞ்சு போச்சு. ஓம் வந்து சிம்பிள் சர்க்கியூட்ஸ், கிரிச்சாஃப் வந்து காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்ஸ். முடிஞ்சிச்சா? அடுத்து இதுவும் எலக்ட்ரிக்கல்ல கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மரோட விலைங்க 46. டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் என்ன, ஸ்டெப்பிங் அப் டவுன் ஏசி. ரெக்டிஃபையரோட வேலை என்ன அப்படின்னு கன்வெர்ட்டிங் ஸ்டெப் டவுன் டு ஏசி டு டிசி. சரியா? ரெக்டிஃபையரோட வேலை கன்வெர்ட்டிங் ஸ்டெப் டவுன் டு. அடுத்து ஸ்டெபிலைசர்னா கீப்பிங் இது வந்து டிசி கான்ஸ்டன்ட். ஃபில்டர்னா என்னது, ரிமூவிங் ரிப்பல்ஸ் இன் டிசி. அப்போ வந்து ஆன்சர் என்ன, 46க்கு ஆப்ஷன் டி. சரியா? நெக்ஸ்ட், as per the Kirchhoff current law, the algebraic sum of currents meeting at the point in electric circuit. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் நம்ம மெட்டீரியல் தான் கேட்டிருந்தாங்க. என்னடா நம்ம மெட்டீரியல் சொல்றாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதைத்தான் கொடுத்துருந்தோம், அதைத்தான் கேட்டிருக்காங்க கண்டிப்பா. ஸோ அதுக்காண்டி தான் நான் சொல்றேன், அந்த மெட்டீரியல் வீடியோ நம்ம ஃபுல்லா போடுறப்ப இத்தனை கொஸ்டின் இதுல இருந்து தான் கேட்டிருக்காங்கன்றப்ப நமக்கே ஆச்சரியப்பட வைக்கும். அப்போ வந்து நம்ம வாங்காம விட்டுட்டோமேடா அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இனிமேல் அடுத்த எக்ஸாம்ஸ்க்கும் இதைத்தான் கேட்பாங்க, நம்ம மெட்டீரியல் தான் கேட்பாங்க கண்டிப்பா. இப்ப இருந்தே யோசிக்காம வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க அடுத்த எக்ஸாம். அவ்வளவுதான் நம்ம சொல்லுவோம். நம்ம சைடு இருந்து இதுதான் வரும்னு தான் சொல்ல முடியும்.
வாங்குங்க சொல்ல முடியும், ஆனா வாங்குறது உங்களோட கடமை. சரிங்களா? 47க்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சர்க்யூட் இஸ் 0. A logic gate and electronic circuit which makes logic decision. என்னது லாஜிக் டிசிஷன் செய்யறது தான், இதுவும் நம்ம இதுல இருக்கு. Calculate the current of electric bulb of 100 watt 200 watt. ஸோ கரண்டோட ஃபார்முலா ஐ, கரண்டை வந்து ஐனா டினோட் பண்ணுவாங்க, பி பை வி. சரிங்களா? பி பை வி. சரியா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பவரும் கொடுத்துருக்காங்க. 100 வாட்டு டிவைட் பை 200 வோல்ட், 2 ஜீரோ காடி ஆயிரும். 1/2 என்னது 0.5 ஆம்பியர், 0.5 ஆம்பியர். அடுத்து the magnetic flux per unit area taken perpendicular to the direction of the magnetic flux. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. ரைட் ஆங்கிள்னா என்னது 90 டிகிரி தான், அது என்னது பெர்பெண்டிகுலர் தான். சரியா? 50க்கு ஆன்சர் என்ன? 50க்கு ஆன்சர் பி, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அடுத்து which of the following material is not used for the transmission and distribution of electrical power? Which of the following material is not used for the என்னது transmission and distribution electrical power? So எதுங்க? Which of the following is not used for transmission and distribution electrical power? So எது வராதுன்னு பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் தான் வராது. இது வந்து மின் நிலை, இதுல வந்து கரண்ட் கடத்த முடியுமே தவிர டிரான்ஸ்மிஷனோ டிஸ்ட்ரிபியூஷனோ பண்ண முடியாது. இருந்தாலும் டவுட் தான், இது வந்து தவறா சரியா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி 52 அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், ஃப்ளக்ஸ் இன்டென்சிட்டி, இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா வெபர், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்னது வெபர். சரியா? அப்போ ஒன்னு இங்க இருக்கு, ஆப்ஷன் சி தான், டைரக்டா போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அடுத்து the part which rotates and connected the mechanical load through the shaft is called. என்னது ரொட்டேட்னு வந்துட்டாலே ரோட்டார், ரொட்டேட்னு வந்துட்டாலே என்னது ரோட்டார் தான். சரியா? அடுத்து the direction of induced EMF is opposite to the curve producing its. எல்லாரும் எது டிஃபரெண்டா இருக்கு லென்ஸ்ல, அப்ப இதைத்தான் நீங்க போட்டிருக்கணும். சரியா? In flat belt drive the belt can be subjected to maximum tension and centrifugal tension. The condition for maximum power is given by. 55 என்னன்னு பாத்தீங்கன்னா T is equal to 3TC. சரியா? The position of axis of the shafts of bevel gears. இது வந்து நம்ம இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ல நம்ம காட்டுறப்ப வந்து சொல்லியிருப்போம், இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து தான் கேட்டிருக்காங்க. 56B நான் பேரலல் அண்ட் இன்டர்செக்டிங் எது bevel gears. அடுத்து T1 T2 and tension on the tight side and slack side of the open belt drive. V is the velocity of the belt. Then the power transmitted by belt is given by எது T1 minus T2 into V. அடுத்து the size of the gear is usually specified. இதெல்லாம் நான் சொன்னேன், இந்த மாடியூலு, பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர் பிட்ச், இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம அந்த சொன்னதுல இருந்து தான் நிறைய கேட்டிருக்காங்க. வீடியோஸ் கியர் வீடியோ எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதுல இருந்தும் நிறைய கேட்டிருக்காங்க. சரியா? சைஸ் ஆஃப் த கியர் 58க்கு என்ன ஆன்சர்? 58க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து ஸ்பர் கியர்ஸ் ஆர் யூஸ்டு டு கனெக்ட் எது டு parallel and coplanar shafts. In gear the module is reciprocal of gear. இந்த மாடல் reciprocal of என்னது diametral pitch. மாடல் வந்து எதுக்கு diametral pitchக்கு reciprocal இருக்கும். diametral pitch வந்து inversely proportional to the modular. அடுத்து 61 the bending moment at the free end cantilever beam is carrying type of load is என்ன லோடு? ஸோ என்ன லோடுன்னு பாத்தீங்கன்னா 0. சரியா? நெக்ஸ்ட் பெண்டிங் ஈக்குவேஷன், இதுவும் நம்ம சொல்லியிருந்தோம். M/I sigma by y is equal to E by R. அந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ல இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். அடுத்து find the moment of inertia rectangular section 30 mm wide and 40 mm deep about x axis. இது வந்து நம்ம டைரக்ட் மெட்டீரியலோட ஃபார்முலா மட்டும் இருக்கும். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட எக்ஸஸ் ஆக்சிஸோட ஃபார்முலா மட்டும் இருக்கும். என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா BdQ/12. அப்படி டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? B வந்து பிரெத் அதான் வைடு 30, D வந்து டீப் 40 40 40 இதோட வெயிட் 12. அப்ப 12ஆல இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இது 30 40 1200 வரும். 1200 12ஆல அடிச்சு கொடுத்தா 100ன்னு வரும். அப்ப 40 × 40 எவ்வளவு வரும்? 40 × 40 1600. 1600 × 100னா என்ன ஆயிரும்?
10,000க்கு மேல வரும். அதுதான் 160 × 10⁻³ மீட்டர் கியூப் mm4. சரியா? கிளியராங்க? நெக்ஸ்ட், the thin cylinder with the internal diameter 30 mm, thickness 1.5 mm, internal pressure 6. Find its longitudinal stress. longitudinal stress இதுவும் டைரக்டா ஃபார்முலா மட்டும் இருக்கும். இதோட longitudinal stress ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா BD/4T. சர்க்கம்ஃபரன்ஸ்ல வேற வரும். இப்ப P என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா P வந்து என்னது? பிரஷர் 6. D என்னது? டயாமீட்டர் 30 mm. எல்லாமே mmல தான் இருக்கு. அதனால கன்வர்ஷன் தேவையில்லை, டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணா போதும். 4 × 1.5. இந்த 1.5 இதெல்லாம் அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20ன்னு வரும். இந்த 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5ன்னு வரும். அப்ப 6 × 5 30. கரெக்டாங்க? 6 × 5 30. சரியா? 1.5 கொடுத்தோம்னா 8 2 ரைட். ஓகே, 30 தானே? இதுதான் டைரக்டா போட்டு பாருங்க. இருங்க, நம் 6 × 30 / 4. 4 15 6 வரும். இதுவும் கேன்சல் ஆயிரும். கரெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட். இருந்தாலும் டவுட் தாங்க. ஸோ சம்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் அடுத்த தடவை கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் நிறைய வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோ. A torque is transmitted by a solid shaft diameter when subjected to shear stress tau is equal to 65வது கொஸ்டின். என்னதுங்க? 65 என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி /16 tau × dq. இதுவும் நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ல பார்த்தோம். அடுத்து 66. இதெல்லாம் டைரக்டா நம்ம ஃபார்முலா பார்த்தோம். A closed coiled helical spring wound steel wire 5 mm diameter, 12 complete coils 50 mm mean diameter is subjected to axial load 100 Newton. Find the deflection of the spring. So deflection of the spring ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் கமிஷன் சிவில் கொஸ்டின் பேப்பர்ல 2020 அப்படியே ஆப்ஷன் மாறாம கேட்ட கொஸ்டின். சரியா? இது கிளியராங்க? ஓகே, என்னன்னு பாத்தீங்கன்னா 24 mm. இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 mm வரும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட். two springs ஒரு நிமிஷம். ரைட். two springs stiffness K1 and K2 are connected in parallel. What will be the stiffness? parallel அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்? parallel வந்துருச்சுன்னா ஆட் பண்ணணும். சீரியஸ் கனெக்ஷன்னா C வரும். சரியா? சீரியஸ் கனெக்ஷன்னா C வரும். புரியுதா? இது எதுல கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். குஜராத் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல 2019 GSல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் 68. இது ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் இஸ் கிவன் பை க்ளோஸ்டு காயிலோடது. ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் டைரக்ட் ஃபார்முலா W/delta. இதெல்லாம் இருக்கு. சரிங்களா? அடுத்து இன் அசம்பிளி புள்ளி கீ அண்ட் சாஃப்ட் இது கீ மேடு வந்து வீக்கர் லிங்க். கீ வந்து என்னது? வீக்கர் லிங்கா கொண்டு வருவாங்க. அடுத்து ஸ்ப்ரிங்கோட வால் கரெக்ஷன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4s - 1 / 4s - 4 × 0.61/s. அடுத்து the Hooke's law states that Hooke's law இது வந்து இந்த இதுலயும் கேட்டிருந்தாங்க, மோட்டார் வெஹிக்கிளையும் அப்படியே மாத்தி கேட்டுறாங்க. எப்பவுமே இது மறக்க கூடாது. Within the elastic limit, stress is directly proportional to the strain. சரியா? இது டைரக்ட் கொஸ்டின். அடுத்து the moment of inertia about principal axis இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா principal moment of inertia. சரியா? அடுத்து the property of material by which body returns to its original shape after. அதாவது ஒரு பொருளை என்னன்னு பாத்தீங்கன்னா ரப்பர் பேண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரப்பர் பேண்ட். ஏன் அப்படின்னா ரப்பர் பேண்டை சொல்றோம் அப்படின்னா அதை வந்து இழுத்தீங்கன்னா ஒரு லோடு கொடுத்து இழுக்கிறதுக்கு அப்புறம் கடைசியில் அதை விட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? திருப்பி வந்து ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் லோடு ஒரிஜினல் ஷேப்புக்கு போயிடும். அதான் வந்து எலாஸ்டிசிட்டி. இப்போ சப்போஸ் அது ஒரிஜினல் ஷேப்புக்கு மாறாம இன்னொரு ஷேப்பா மாறுச்சுன்னா அது வந்து பிளாஸ்டிசிட்டி. சரியா? அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணீங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். Which are the following the forms the basis of rigid bodies and strength of materials? என்னன்னு பாத்தீங்கன்னா 74 என்னதுங்க? மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. சரியா? 75 stress induced square rod within the dimension 25 × 25 mm is 4 Newton/mm². What is the load applied? So load கேட்டிருக்காங்க.
ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட் பெர் ஏரியா. ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா என்னன்னா லோட் பெர் ஏரியா. இங்க என்ன கேட்டிருக்காங்க, லோடு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ P is equal to F into A. F என்னது 4, இது வந்து 25 into 25. இப்போ 4 25 100, 100 25 என்னது 2500 நியூட்டன். புரியுதா? எம்எம்க்கு எம்எம் கேன்சல் ஆயிருமா? ஓகே. நெக்ஸ்ட் பாய்சான் ரேஷியோ ஃபார் அலுமினியம். இது நிறைய மோட்டார் இன்ஸ்பெக்டர்ல என்ன பண்ணினாங்க அப்படின்னா பாய்சான் ரேஷியோ ஸ்டீலே வந்து 2 தடவை கேட்டிருந்தாங்க. பாய்சான் ரேஷியோ ஸ்டீலே 2 தடவை கேட்டிருந்தாங்க. ஸோ 76க்கு ஆன்சர் என்னங்க, ஆப்ஷன் சி. 76க்கு ஆப்ஷன் சி. அலுமினியத்தோடது என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.33. 77 ரொட்டேட்டிங் பார்ட் ஆஃப் சென்ட்ரிபிகல் பம்ப் இஸ் கால்டு. ஸோ எல்லாரும் தெரிஞ்சதான் இம்பல்லர், ரொட்டேட்டிங் பார்ட். The difference between the theoretical discharge and actual discharge, அதாவது theoretical discharge Q theoretical minus Q actual, இதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லிப். இதுல வந்து நெகட்டிவ் இருக்கு, பாசிட்டிவ் இருக்கு, அதை நம்ம அப்புறமே எடுப்போம். சரியா? நெக்ஸ்ட் the phenomenon formation of vapor bubbles a flowing liquid is called as, இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். எது கேவிடேஷன். கேவிடேஷன் நம்ம மெட்டீரியல்ல இருக்கு, அதெல்லாம் நம்ம அந்த வீடியோ போடுறப்ப தெரிஞ்சு போயிடும், பாருங்க. ஏர் வெசல் இஸ் யூஸ்ட் இன் த கேஸ் ஆஃப் என்னது, ஏர் வெசல் இஸ் யூஸ்ட் இன் த கேஸ் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். இங்க பாருங்க, நெகட்டிவ் ஸ்லிப்னா என்ன பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் ஸ்லிப்புக்கு என்ன பாசிபிள் அப்படின்றத கேட்டிருக்காங்க. 81க்கு லாங் சக்சன் பைப் அண்ட் ஷார்ட் டெலிவரி பைப். லாங் சக்சன் ஷார்ட் டெலிவரி LSST. சரியா? அடுத்து consider the following statements, which of the following statements are false. அப்ப இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாமே நமக்கு கரெக்டா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை பத்தி கேட்கிறோம்னா அது எல்லாமே கரெக்டா அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ சென்ட்ரிபிகல் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் இம்பலர்ஸ் த பம்ப்ஸ் இஸ் மல்டி ஸ்டேஜ். இது கரெக்ட். ஸோ 82க்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 2. ஏன்னா இது வந்து என்ன வரும், H m பவர் இன்ட்டு 3/4 வரும். இது வந்து 3/4 வரும். இங்க Y4 கொடுத்துருக்காங்க, அதனால தவறு. சரிங்களா? ஸ்பெசிபிக் ஸ்பீட். மற்றதெல்லாம் கரெக்ட். இது கன்சிஸ்டிங் 2 or more impellers, the pump is multi stage. கரெக்ட். அதே மாதிரி the produce high gate, the impellers are connected in parallel. இதுவும் கரெக்ட். சரியா? அடுத்து இந்த head on the turbine is more than 300 meter. 300 மீட்டருக்கு மேல இருந்துச்சுன்னா டர்பைனோட ஹெட் என்னவா இருக்கும். இது நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷன்ல ஒரு டேபிளட் காலத்தை நல்லபடியா படிச்சுட்டு போங்க. டர்பைன்ல இருந்து 5-6 கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம், அதன் அடிப்படையில் கேட்டுட்டாங்க. இது பெல்டான் வீல் டர்பைன். சரியா? அடுத்து பிரான்சிஸ் டர்பைன் இஷ்யா. இதெல்லாம் நிறைய தடவை ரிப்பீட்டட் கொஸ்டின். 84 ரேடியல் ஃப்ளோ ரியாக்ஷன் டர்பைன் RR அப்படின்றத நாம வச்சுக்கோம். அடுத்து பென் ஸ்டாக் ரெஃபர்ஸ் டு பென் ஸ்டாக் என்னவா 85 என்னன்னு பாத்தீங்கன்னா பைப் கனெக்டிங் டேம் வாட்டர் ஸ்டோரேஜ் பிளேஸ்ல இருந்து டர்பைன் இன்லெட்டை பண்ணக்கூடியதாக இருக்கும். அது டிராப் டியூப் ஆஃப் கனெக்டட் எட் த எக்ஸிட் ஆஃப் த டர்பைன் கேஸ், அந்த இடத்துல கனெக்ட் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 86 என்ன பாத்தீங்கன்னா கிராஜுவலி இன்க்ரீசிங் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஃப்ரம் டர்பைன் எக்ஸிட் டு ட்ரெயிலே. அடுத்து டிராப் டியூப் ரியாக்ஷன் வாட்டர் டர்பைன். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்வெர்ட்ஸ் கைனடிக் எனர்ஜி டு பிரஷர் எனர்ஜி. A following method of may not be used to avoid cavitation. Cavitation avoid பண்றதுக்கு எது யூஸ் ஆகுது? 88 எதுன்னு பாத்தீங்கன்னா ரன்னர் டர்பைன் may be kept, அதாவது may not be used for avoid cavitation. Cavitation அவாய்ட் பண்றதுக்கு எதை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். அடுத்து மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஆஃப் பெல்ட் ஆன் வீல் இஸ் given by, மேக்ஸிமம் எஃபிஷியன்சி 89 ஆப்ஷன் பி 1 plus cos by divided by 2. சரியா? ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் which of the following statement is true in case of Kaplan turbine? ஸோ கப்லான் டர்பைன்ல எது பொருந்தியது கரெக்டானதுன்னு கேட்குறாங்க. 90க்கு என்னன்னா ஆப்ஷன் பி. இது வந்து மிக்சடு ஃப்ளோ வாட்டர் ஃப்ளோ parallel to the axis of the shaft. இங்க வந்து டர்பைன் ஷாஃப்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் இதுல, அதனால கிடையாது. சரியா? அடுத்து இந்த ஸ்பெசிபிக் ஸ்பீட் ஆஃப் த டர்பைன், அது வந்து ஸ்பெசிபிக். இன்னும் நம்ம பார்த்தோம்ல அது வேற இது வேற. இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 5/4. அடுத்து which one of the following statement is false? இது வந்து கரெக்ட். இது வந்து என்னன்னா தப்பு. பிரஷர் above கிடையாது, below. அதே மாதிரி டயப்ராம் இது வந்து கரெக்ட், இது கரெக்ட். அப்போ வந்து என்னது ஃபால்ஸ், வந்து இதுதான் ஃபால்ஸ். சரியா? அடுத்து பிட்டா டியூப் இஸ் யூஸ்டு ஃபார் மெஷரிங் டேஷ்.
என்னது velocity of flow of point. சரியா? அடுத்து when certain pressure is applied at any point in a fluid at rest, the pressure is equally transmitted in all direction to every other point. என்னது பாஸ்கல் லா. என்னது பாஸ்கல் லா. Next, select the formula used to find the velocity of fluid. So என்னது option D, V is equal to root of 2 GH. 96 இதெல்லாம் நம்ம பார்த்தோம் சரிங்களா. the relationship between coefficient of discharge, coefficient of velocity and coefficient of contraction. so என்னது CD is equal to CC into CV. சரியா? next, the Kaplan turbine has the following major items in hydraulic circuit. இது அதாவது தண்ணி விழுகிறதுல இருந்து எதுல இருந்து ஃபர்ஸ்ட் போகும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பென் ஸ்டாக். ஃபர்ஸ்ட் என்னது பென் ஸ்டாக். முதல்ல வந்து பென் ஸ்டாக் போகும். சரியா? முதல்ல வந்து பென் ஸ்டாக் போகும். அதுக்கப்புறம் வந்து என்னது இதுக்கு ஒரு ஸ்க்ரோல் கேஸ்க்கு வரும். அப்ப 4, 5 இங்கதான் இருக்கு. அப்பா இதான். அதுக்கப்புறம் என்ன ஆகும் கைட் வேன்ஸ்க்கு போகும். அதுக்கப்புறம் ரன்னருக்கு போகும். அதுக்கப்புறம் டிராஃப்ட்டுக்கு போகும். சரியா? லாஸ்டா தான் டிராஃப்ட். 98 manometer SH is the specific gravity of heavier liquid. S0 is the specific gravity of liquid flowing through a pipe. X difference in the heavier liquid column in UT manometer. So இதுக்கு என்ன ஆன்சர் 98. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி சி சாரி. அடுத்து 99 a flat paced follower having perfectly flat plane is known as. flat இருந்துச்சுன்னா இது என்னது அப்படின்னு கேட்டுக்காம mushroom follower. mushroom follower. rocker arms are made of rocker arms are made of ஸோ எதுல மேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா parallelistic malleable iron. சரியா? ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்த பார்ட்ல உங்களுக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் ஆகும். கண்டிப்பா என்ன பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மோட்டார் வெஹிக்கிளுக்கு இது மெக்கானிக் முடிஞ்சோடனே அடுத்து மோட்டார் வெஹிக்கிள் தான் வரும். கண்டிப்பா நம்மளே தான் எல்லாமே இறங்கி பண்ணிட்டு இருக்கிறனால லேட் ஆகிற காரணம். பட் கொடுக்கறத ஒர்த்தா நம்ம கொடுக்கணும். அதுக்காண்டி தான். ஸோ இந்த இதுல நான் என்னென்ன கொஸ்டின் எங்கெங்க வந்துச்சு அப்படின்றத நான் கண்டிப்பா வந்து தனியா ஒரு வீடியோவே போறேன். ப்ரூஃப் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தனியாவே போடுவோம். கண்டிப்பா அதை பாருங்க. மறக்காம நம்மளோட வெப்சைட்ல போய் பாருங்க. எது வேணும்னா தயவு செய்து இப்ப இருந்தே வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.